ஓம் நமோ வெங்கடேசாயே. வணக்கம். நம்மளோட திருமண திருப்பதி சேனலில் லாஸ்ட்டு வீடியோவில் திருப்பதியில் முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும், அப்புறம் பார்த்திங்கன்னா திருமலையில் முதல்ல ஏழுமலையான பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கு போய் யாரை பார்க்கணும், எந்த சுவாமியை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட முழு வீடியோ பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போது இலவச டோக்கன் பார்த்திங்கன்னா எங்கே தராங்க, எப்போ தராங்க, எப்போ போனால் கிடைக்கும், எத்தனை மணிக்கு போனால் கிடைக்கும், இந்த இலவச சர்வதோஷனம் எப்போ வாங்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை சேரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான பார்க்குறதுக்கு பக்தர்கள் முத நாள் இரவு, அதாவது அன்றைக்கி முத நாள் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் சர்வதர்சன டோக்கன் வாங்குகிற க்யூவில் போய் நின்றுடணும். இந்த டோக்கன் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிபரி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி காம்ப்ளெக்ஸு, இதெல்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இலவச தரிசன டோக்கன் கிடைக்கும். இந்த இலவச டோக்கனை வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். பக்தர்கள் விஷ்ணுநிவாசம் அப்படி இல்லாட்டி திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு இல்லாட்டி ஸ்ரீதேவி பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிபரி பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கெலாம் போய் க்யூவில் போய் நின்றுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முத நாள் நைட்டே போய் அங்கே போய் இது பண்ணிடுங்க. நைட்டு 11 மணிக்கெலாம் போய் க்யூவில் போய் நின்றுங்க. அப்போ தான் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி தரிசனம் டோக்கனே உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூடிய மட்டும் சீக்கிரமாகவே போய் லைனில் போய் நின்றுங்க. அப்போ தான் அன்றைய தரிசனம் டோக்கன் உங்களால் வாங்க முடியும். அப்படி நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா, நீங்கள் முத நாள் நைட்டே வந்திருப்பீங்க, அன்றைக்கி மறுநாள் தரிசனம் பார்க்கலான்னு நினைப்பீங்க. அதுக்கு மறுநாள் தரிசனம் டோக்கனும் தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ அப்போ தான் முத நாள், அதாவது அன்றைய தரிசனம் டோக்கனுமே கிடைக்கும். சர்வ தரிசன டோக்கனில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு தரிசனம் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த தரிசனத்துக்கு நீங்கள் போனால் போதும். டோக்கன் இல்லாமல் தரிசனத்துக்கு போகிறவங்க திருமலைக்கு போய் புது தரிசனத்தில் போய் குயிலில் நின்னா தான் போய் சுவாமியை பார்க்க முடியும். ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு அன்னன்னைய காலநிலை சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அலிபரியில் இப்போ நடந்து போகணுன்னு நினைக்கிறவங்க அங்கே டோக்கன் இஷ்யூலாம் பண்ணுறது கிடையாது. பக்தர்கள் நடந்து போய் பெருமாளை பார்க்கணும், அலிபரியிலேருந்து நடந்து போய் பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழேயே அதாவது விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், ஸ்ரீதேவி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கெல்லாம் முத நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோக்கன் தருவாங்க. அதுக்கு ஆதார் கார்டை மஸ்ட்டு. அந்த டோக்கனை வாங்கிட்டு கீழே நீங்கள் நடந்து போகலாம், பர்மிஷன் தருவாங்க. அலிபரி வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 3550 ஸ்டெப்ஸு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கிலோமீட்ரு. காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் தானே இந்த நடப்பாதை. இதில் நடக்க ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காளி கோபுரம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே போனோம்னா ஆஞ்சநேயர் கோயில். அப்புறம் அப்படின்னா அப்படியே ஸ்டெப்ஸ் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய மான்கள் பார்க்கலாம். அப்புறம் அணில்கள் பார்த்திங்கன்னா, அப்புறம் குரங்கு, சிம்பான்சி குரங்குன்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு வரும். ரோட்டை கிராஸ் பண்ணி, அதாவது ஒவ்வொரு மலையை தாண்டுற மாதிரி இருக்கும் நடந்து போகிறது. ரோட்டை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கும். ஸ்டெப்ஸ் ஆரம்பித்து அப்படியே நடந்து போனோம்னா மலைக்கு நம்ம போயிடலாம். இது நடந்து போகிறதுக்கு கீழேருந்து, அதாவது அலிபரியிலேருந்து திருமலைக்கு நடந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் 5 hours ஆகலாம். ஆனால் நடந்து போய் பெருமாளை போய் பார்க்குறது ஒரு தனி சுகங்க. திருப்பதியில் இருக்கிற அலிபரியில் டோக்கன் தர மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம் போய் அங்கே ஸ்ரீவாரி மெட்டு படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி மெட்டு டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் ஓப்பனில் இருக்கும்.
இங்கே வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறதுக்கு வந்து இலவச டோக்கன் வந்து தராங்க. காலையில் சீக்கிரமாகவே போயிருங்க. ஆதார் கார்டு வேணுங்க. ஆதார் கார்டு இல்லாமல் டோக்கன் தர மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1200வது படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து என்ட்ரி போடணும். அப்போ தான் வந்து தரிசனத்துக்கு போக முடியும். ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸ் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 2388 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.1, அதாவது மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் தான். பக்தர்கள் வந்து திருமலைக்கு வந்து நடந்தே போயிடலாம். ரொம்ப பக்கமாக அலிபுரியை கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து ரொம்ப பக்கம். சுவாமி தரிசனம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. இது மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்மளோட திருமலா திருப்பதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து உங்களை வந்து சேரும். வணக்கம். அடுத்த அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணலாம்.